சும்மா இதை பண்ணி வச்சுக்கிற என்ன லாபம்னா இது வந்து தட் வில் அட்ராக்ட் த மணி. மற்ற கல்லில் ஒன்று கிடச்சா கூட நல்ல கல்லாக வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டோன் இல்லாட்ட பரவாயில்ல கொடுங்க. ரேக்கி படித்தவங்க உங்கள் கையால் மட்டும் இப்படி பவர் பாட்டுங்க உங்கள் மந்திரஸ்லாம் போட்டுக்கோங்க. அதை போட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு இவ்வளோ வேணும்னு மட்டும் நினைங்க போதும். குறிச்சாலும் இதை பார்க்கின்ற அத்தனை ரேக்கி செல்லங்கள், அது மட்டுமல்ல உலக செல்லங்கள், அப்புறம் அறிவான செல்லங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்து நிலூரி வாழணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே பொருட்களை சாமா அப்படி நான் வந்து சிங்கப்பூர் மலேசியா கம்பெனி எத்தனையோ நாடுகள் போகிறோம். அது எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த 786க்கு கொஞ்சம் தேடுவோம். அப்புறம் 888 555 அந்த நம்பர்ஸ் கிடச்சதுன்னா எடுத்துவோம். அந்த நோட்டு அப்புறம் காயின் இந்த ரெண்டுமே சேர்க்க வழக்கம். அது இப்போ நான் சமீபத்தில் போனதுனால இது உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் இது 100, இப்போ 100, அதுக்கப்புறம் 50 இல்லையா 20 அந்த மாதிரி இருக்குது. இது வந்து மலேசியன் இங்கிலீஷு. இது எல்லாமே வெள்ளிகள்னு சொல்கிறாங்க. 100 வெள்ளி, 50 வெள்ளி, 20 வெள்ளி, 10 வெள்ளி, 5 வெள்ளி, 1 வெள்ளி, இதெல்லாம் வந்து மலேசியா. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து எல்லாமே டாலர்ஸ், சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படிங்கிறாங்க அவங்க, இந்த அமெரிக்கன் ஸ்டைலில். இல்லை $100, $50, 10, 5, 2 இது சிங்கப்பூர் மிஸ். இது இன்னொன்று வேடிக்கையான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்தோனேஷியா அங்கே ஒன்றுமே இல்லை. 1 லட்சம் நாங்கள் போய் மாற்றத்துக்கு கொடுத்தோம். இந்தோனேஷியாவில் மாற்ற கொடுத்தா அவங்க இந்த மாதிரி நோட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சிங்கப்பூர் டாலரில் கொடுத்த உடனே புரோக் வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு $500 புரோக் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு என்ன பதில் தெரியல. பிகாஸ் we don't know the cash situationல அந்த ஊரில். அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்தாங்க பாருங்கள், கத்தையாக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க 1 லட்சம் இப்படி எங்கேயா பார்த்துருக்கோமா? 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நோட்டு, அடுத்தது 50,000, அடுத்தது 20,000, அடுத்தது 10,000, 5,000 இந்த மாதிரி இருக்கு அந்த நோட்டெல்லாம். அந்த மாதிரி இருக்கு எல்லா நோட்டும். கடைகளில் போனீங்கன்னா 1L 12 12 5 அப்படி சொல்கிறாங்க. 5 லட்ச ரூபாய் அப்படிங்க மாதிரி. நான் ஒரு சின்ன சில்வர் செயின் அதை வாங்கினா அதுக்கு இட் காஸ்ட் அபவுட் 5 lakhs அப்படின்னாங்க. நீங்கள் பணத்தை கேட்டீங்கன்னா பயந்துருவீங்க. 5 lakhs அப்படின்னு அதை கன்வெர்ட் பண்ணுறது பெரிய பாடு. அவங்க என்ன கணக்கில் கொடுத்தாங்க அந்த இடத்துல போய் இல்லாமல் கன்வெர்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்தாப்பா இந்த 5 lakhs இருக்கு, இந்த எடுத்துக்கோ, கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப எனக்கு அங்கே ரொம்ப வேடிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி தான் கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நாங்கள் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். கம்போடியாவில் ஒரு 1 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். 50,000 1 லட்சம் அந்த மாதிரி. அந்த 2 நாட்டிலையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குங்கன்னு சொல்ல வரேன். அப்புறம் நம்ம டாலர் அமெரிக்கா இல்லை $5 $5 வந்து ரொம்ப யோகம். $1 இருந்தால் கட்டாயம் மாதிரி படிச்சுக்கோங்க. நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். $1 பில்லு மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல் எந்த நோட்டுமே கிடையாது. தட் இஸ் டிசைன்டு ஒன். $1 பில் வந்து அவ்வளோ டிசைன்டு ஒன்னு மறந்துடாதீங்க. அது வச்சுருந்தீங்கன்னா நல்லது. யாராக இருந்தாலும் $1 பில் வச்சுக்கோங்க. அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, $1 பில் வச்சுக்கோங்க. நான் யாருக்குமே சொல்லுவேன் வர்றப்போ $1 பில்லு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வைப்பேன். நான் நிறைய சேர்த்து, ஏன்னா எங்கள் இதில் எல்லா கொடுத்து அத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் எனக்கு $1 பில்லு பிரச்சனை இல்லை. அதே போல் அது 1 சென்ட்டு. இப்போ நான் காட்டுவேன் உங்களுக்கு அதை சென்ட்டு. இது வந்து என்ன பண்ணாங்க, இதை வச்சுக்கிட்டு சும்மா இதை பண்ணி வச்சுக்கிற என்ன லாபம்னா இது வந்து தட் வில் அட்ராக்ட் த மணி. புரிஞ்சுதா? இப்போ ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் என்ன படம் பண்ணி பாருங்கள். இப்போ கம்போடியா படம் நல்லா இருக்குது. இந்த படத்தை விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த இருக்குது நல்லா லட்சக்கணக்காக இருக்கா? இந்த பாருங்கள் எல்லாம் 5 இருக்குது. இதில் நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறதே பெரிய நோட்டு. அடுத்தது என்ன, சிங்கப்பூர் டாலர் ரொம்ப காஸ்ட்லி. இதை விட கூட இந்த பாருங்கள். இதை நான் என்ன பண்ணுறேன், 1 லட்சம் இல்லை, அப்புறம் 2 20,000, அப்புறம் 50,000, அதுக்கப்புறம் 10,000, 5,000, அப்புறம் 100 சிங்கப்பூர் டாலர் இப்படி வச்சுட்டேன். இதை இப்படி வைக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியும் வைக்கலாம். இப்படி இப்படி நடுவில் எது பெரிய டாமினேட்டிங் இருக்கு 1 lakh அதை வச்சுட்டேன். இந்த 5,000 இங்கே வச்சுட்டேன். இது வந்து என்ன ஆச்சு, ஒரு கிரிட் ஆயிடுச்சு. இந்த இங்கே 100 வச்சுக்கோ. 3 6 வேணும் இல்லையா?
நமக்கு ஒரு கிரிட்டு. இந்த கிரிட்டை வச்சுக்கிட்டோம். இந்த கிரிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ரூபாயமா இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இந்தியாவில் இருக்க 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு அந்த காலத்துக்கு இருந்தாலும் அந்த எடுத்துக்கோங்க, இல்லை 10 ரூபா நோட்டு, எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சந்தர்ப்பம் இல்லாதவங்க பற்றி பிரச்சனை இல்லை, இல்லை நான் பெரிய நோட்டை வச்சுருக்கேன். அப்போ இந்த 1 lakh அப்படிங்கிறது இல்லை, ஆமாம் இந்த 1 lakh இருக்கு இல்லையா, இந்த 1 lakhனுங்கிற நான் எத்தனை மடங்காக இப்போ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 100 மடங்கு. 100 லட்சம் என்ன ஆகும்? 1 கோடி ரூபா ஆயிடும் இல்லையா? அப்போ 1 கோடி, அப்போ நீங்கள் 5 கோடி 10 கோடின்னு சொல்லிட்டு ஜேட் ஸ்டோன், ஒரு பிரமிடு, அதுக்கப்புறம் இதில் வந்து வேற என்ன வைக்கலாம்? எந்த நாள் இதுல ஜேடு மில்லாதுல ஒன்றுமே இல்லை, இந்திய ரூபாயை நான் வச்சுக்கிறேன் சுற்றி அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும்னு சொல்ல, நம்ம லேமினேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சும்மாவே இந்த மாதிரி இந்த நோட்டை வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு என்ன நீங்கள் என்ன பண்ணலாம், நடுவில் ஏதாவது ஆற்று கல்லில் ஒன்று கிடச்சா கூட நல்ல கல்லாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லாட்ட பரவாயில்ல. நான் வந்து ஜேடில் ஆர்கனைட் பிரமிட் வச்சுருக்கேன். அது ரொம்ப பவர், பேக்கெட் பவர்னு சொல்லுவாங்க, அதை நான் வச்சுருக்கேன். அப்போ இந்த பவரை வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த பவர் நோட்டில் வச்சுட்டு அதை பாருங்களேன், ஒரு ஜேடு வந்து கணேசாக ஒட்டி வச்சுருக்கேன். அது எனக்கு இருக்கிறதுனால வச்சுருக்கேன். நீங்கள் இல்லாத பற்றி கவலைப்படாதீங்க, இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லாட்டா இருக்கிறத வச்சு பண்ணிக்கோங்க. ஒரு கணேசா ஸ்டாச்சு இருந்தால் கூட அதை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. என்ன விதமான நடுவில் வச்சுக்கலாம். இந்த ஸ்ரீசக்கரா காமிச்ச கூட ஸ்ரீசக்கரா இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ, எவ்வளோ ரூபா வேணுமோ, ரூபாய் தான் எனக்குள்ள கணக்கு. ஏன்னா நமக்கு பண வரவு தான். எனக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரியாகட்டும், பண வரவு வரட்டும், பண வரவு வந்து எனக்கு நிலையாக நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, நல்லா அதை இமேஜின் பண்ணுறீங்க. இமேஜின் பண்ணி எழுதி அந்த பேப்பரையும் 7 மணிக்கு மடிச்சு கையில் வச்சுருங்க. ஓகே, 7 மணிக்கு மடித்து இதை வச்சுட்டிங்கன்னா போதும். அதை என்ன பண்ணால் பவர் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரேகி படித்தவங்க உங்கள் கையால் மட்டும் இப்படி பவர் பாட்டுங்க உங்கள் மந்திரஸ்லாம் போட்டுக்கோங்க. ரேகி படித்தவங்க பிரச்சனையே கிடையாது, ரேகி படித்தவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் நிறைய மந்திரம், இப்போ சக்தி மந்திரத்தை நான் பெல் அடித்தவங்களுக்கு நான் சக்தி மந்திரத்தை நான் அனுப்புகிறேன். பவர் மணி, அப்புறம் மணிக்காக ஒரு இது, அந்த இதை போட்டு விடுங்க. அதை போட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு இவ்வளோ வேணும்னு மட்டும் நினைங்க, போதும். ஓகே, புரிஞ்சுதா கண்ணுங்களா? என்னுடைய வாய்ஸில் வருது. இப்போ நான் மந்திரத்தை சட்டிலாக பேசி உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் மியூசிக்கில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் கூடவே இருந்து அப்படியே வந்து அதை இமேஜின் பண்ணுங்க. போகிறோம் நோட்டு இந்த மாதிரி தான் இருக்கணுங்களாம் நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம நோட்டு போகிறோம் 10 ரூபா 5 ரூபா என்ன ரூபா இருக்கோ அதை. அப்புறம் உங்கள் கலசம் இருக்குல்ல, கலசத்தில் நீங்கள் வந்து இலை வைப்பீங்க இல்லையா, அதை கிரிட்டு மாதிரி இல்லை, இந்த மாயிலை வைக்கிறீங்களா, அதில் அந்த மணியை சொருகி விடுங்க. மாயிலைக்கு மேலே இந்த மணியை அப்படியே சொருகி விட்டுருங்க. சுற்றி மணியை வச்சுருங்க, நல்லா புது நோட்டாக வச்சுருங்க. கலசத்தில் வச்சிங்கன்னா அதுவும் பவர். கலசத்தில் தண்ணியில் பாடுற மாதிரி வைக்காமல் மேலே பாடுற மாதிரி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அதெல்லாம் ரொம்ப பவர். ஏன்னா வாட்டர் பவர், ஏன்னா வாட்டரில் மந்திரம். நீங்கள் உள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னா காயின் அது இதெல்லாம், தங்க காயின் இருந்தால் தங்க காயின், வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயின், இல்லாட்டா காப்பர் காயின் ஏதோ போட்டிருப்பீங்க. கொஞ்சம் உபரி, குங்குமம், வேலக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டுருக்கீங்களா, அந்த பவர் எல்லாம் இதை எடுத்துக்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அரையாலையும் போட்டுட்டு பண்ணிங்கன்னா போகிற கலசம் வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? ஓகே, இதை ஒன்றும் டவுட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. நான் எனக்கு பிடிச்சிருக்கிறது 50,000 2 லட்சம் 1 லட்சம் பார்க்குறது, அதனால இதை வச்சு காமிச்சேன். ஓகே கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். உள்ள கண்ணுங்களா? பாய்.